நேரம் காலை 6 மணி. என்ன காலையிலேயே எந்திரிச்சிட்டிய போல? ஆமா மெனி, நேரத்தோட முழிப்பு தட்டிட்டு அதான் எந்திரிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் உங்க மருமக காலையில எந்திரிச்சு கோலம் போடலாம் மாட்டாளா? நீங்க தான் எந்திரிச்சு எல்லாம் செய்யணுமா? அப்படிலாம் இல்லை மெனி, அவ எந்திரிச்சு அவ தான் தூத்து தொளிச்சு கோலம் போடுவா. இன்னைக்கு எனக்கு முழிப்பு தட்டிட்டு அவ செத்த தூங்கிட்டு இருக்கா. சரி தூங்கட்டும், நாள் பூரா அவ தானே வேலை பார்க்க போறா, நம்ம சும்மாவே தான் இருக்க போறோம். எந்திரிச்சு சும்மா இருக்கிறதுக்கு செத்த கோலம் போட்டா என்ன ஆயிரப்போகுது? அது சரி, அடங்காத மருமகளை இப்படி சொல்லி தானே சமாளிக்கணும். வேற என்ன வழி இருக்கு? மருமோலையும் உங்களுக்கு சரியா அடக்க தெரியல, மவளையும் சரியா வளர்க்க தெரியல. என்னத்தை வளர்த்து வச்சிருக்கீங்களோ? விடிஞ்ச உடனே எமத்துலுக்கா பாரு. இதுக்கு தான் இவகிட்ட இருக்க முடியாம என் பிள்ளை என் வீட்டில் வந்து இருக்கு. உங்க மவளும் இப்படித்தான், காலையில எந்திரிச்சு ஒரு நாள் கூட சூரிய ஒளியை பார்த்ததே கிடையாது. 10 மணிக்கு தான் எந்திப்பா. உங்க மருமோ அதுக்கு மேல இருப்பா போல. என்ன காலங்காத்தாலே வாயை பிடுங்கதால சண்டனுக்கு இருக்கு. இவட்ட இனி ரொம்ப பேச்ச வச்சுக்கிட கூடாது. என்னன்னு முடிச்சுக்கிடணும். அப்புறம் மைனி காப்பி எதுவும் குடிச்சீங்களா? அதுக்குள்ள எப்படி காப்பி குடிக்க முடியும்? இப்போ தான் பல்ல தேய்ச்சிட்டு வெளியில வந்து பார்க்கேன். காப்பி போட்டு கொடுக்க ஆள் இல்லையே, நீங்களும் நானும் தான் இருக்கோம். மற்ற எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டுலாம் கிடக்கு. அவ்வளவா எந்திக்க நேரத்துக்கு எந்திக்கிட்டு மைனி, நான் உங்களுக்கு காப்பி போட்டு தரேன். நீங்க உள்ள போயிருங்க, நான் வரேன். சரி வாங்க. விடிஞ்சு விடியாமலும்லாம் ஏமத்துலுக்கா இப்படித்தான் என் பிள்ளைட்டையும் சண்டை எடுத்துட்டு கிடப்பா போல. கீழே இருவா. இன்னும் போய் காப்பியை போட்டு இவா தொண்டையில ஊத்தணும். எல்லாம் நம்ம தலையெழுத்து. என்னங்க வேணி, காப்பி எடுத்துக்கோங்க. பரவாயில்லையா? முன்னாடிலாம் நான் எந்திக்கலாம், என் மாமியை எந்திரிச்சு கத்திட்டு கிடப்பா. நான் எந்திரிச்சு அறக்க பிறக்க காப்பி போட்டு கொடுக்கணும். இப்போ சமந்தாரி வந்திருக்காங்காட்டி என்னைய ஒண்ணுமே சொல்லாம பிசாடிக்கு சத்தம் கட்டாம காப்பி போட்டு குடிக்காவல 2 பேரும். பரவாயில்ல, மீனா மாமி அங்க இருக்கிறதுல நமக்கும் ஒரு நல்லது நடக்கத்தான் செய்யுது. எத்தே எந்திரிச்சிட்டியா? ஏன் மருமோல எந்திரிக்க விட்டு நேரம் ஆயிட்டு. நேத்து தூங்கக்கு நேரம் ஆயிட்டுதே, அதான் எந்திக்கவே முடியல. எங்களுக்கு தான் தூங்கக்கு நேராச்சு. ஆனா காலையில எந்திக்கலையா நாங்க? பொண்ணு அப்புறம் தான் காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு வாச தூத்து தொளிக்கணும்னு தெரியாதா? ஒரே தூக்கம் தான் போல. என்ன நீ உன் நாத்தனை விட மோசமா இருப்ப போலயே. ஆமா, என் நாத்தனை விட நான் மோசம்தான். ஆனா என் நாத்தனா மாமியாரை விட என் மாமியார் எவ்வளவு பரவாயில்ல. ஏன் இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? என்ன என்னமோ கெட்டவா மாதிரி பேசுறேன். ஒரு நல்லது சொன்னா தப்பா? அவ சும்மா எப்பவுமே இப்படித்தான் விளையாட்டுக்கு கிண்டலுக்கு பேசிக்கிட்டு பாமைனியோ. நீங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டாதிய. சின்ன பொண்ணு சும்மா இரு. சின்ன பொண்ணு, இந்த 2 கப்பையும் கொண்டு போய் வச்சுட்டு காலை டிஃபனுக்கு என்ன வழி பண்ணலான்னு பாரு. அதே இந்த சித்திட்டே கேட்போம். தே என்ன சித்தி, பூரியும் கிழங்கும் வச்சிருமா? சொல்லுங்க மைனியா, பூரி கிழங்கு சாப்பிடுவீங்களா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் சவைக்க முடியாது. இட்லியை வச்சு சாம்பார் வச்சா நல்லா இருக்கும். மறுமலை அப்ப இட்லியை வச்சு சாம்பாரே வச்சிரேன். கொஞ்சம் சட்னியும் வச்சிரேன். என்ன வைக்கம் தே, ஆனா மாவு அங்க கடைக்கு போகணும். அதனால என்ன, மணி 7 தானே ஆகுது. போய் கடைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு செய்ய. ஒரு 8 மணி 9 மணி சாப்பிட்டாலும் போதும். மைனி ஒரு 8 8:30 சாப்பிட்டுக்கிடுவீங்களா? நடக்கட்டும். 10 10:30 ஆக்காம இருந்தா சரிதான். அதெல்லாம் நேரத்தோட சாப்பாடு செஞ்சிருவா. மைனி காப்பி குடிச்சிட்டீங்களா? கிளாஸை கொடுங்க, நான் கொண்டு போய் அடுக்கடையில் வச்சிருந்தேன். என் மாமியாக்காரி எவ்வளோ அமைதி ஆயிட்டா. காலையில எந்திக்கமுன்னு டாமு டீம்னு சத்தம் போட்டு என்கிட்ட சண்டை எடுத்துட்டு கிடப்பா. இன்னைக்கு சமந்தாரி வீட்டுல இருக்கான உடனே அமைதியா கப்புன்னு வாய முடிக்கிட்டு இருக்கா. அது சரி, நாளை பண்ண இவன் மாமியால கேள்வி கேட்கனா இவன் நல்ல மாமியால அமைதியான மாமியான்னு பேர் எடுத்தா தானே முடியும். மவளுக்காண்டி என்னென்ன தியாகம்லாம் வந்தா. காலையிலேயே காப்பி போட்டு கொடுக்கா, காப்பி குடிச்ச கிளாஸை கொண்டு போய் வைக்கா. நடக்கட்டும் நடக்கட்டும். அப்புறம் சித்தியோ வேற எதுவும் வேணுமா? ஒண்ணு வேண்டாம். உன் நாத்தனா கறி என் மாவனையும் எழுப்பு. ஒரே அடியாத்தான் தூங்கிட்டு கிடக்காளோ. நான் போய் எழுப்புனா நல்லா இருக்கா சித்தி? வேணா நீங்க போய் சத்தம் கொடுங்க, நான் போய் மாவு வாங்கிட்டு வரேன்னா. சரி போ, நான் பாத்துக்கிட்டேன். எந்த மாமியாளுக்கும் மருமச்சத்தை தூங்குனா பிடிக்காது போல. வயிறு எரிஞ்சுக்கிட்டு எழுப்பு சொல்ல பேரு. எனக்கு 1/4 லிட்டர் பால் ஊத்துங்கண்ணே. விஜயக்கா, இந்த சின்ன பொண்ணு நாத்தனார் புருஷன் பொழச்சானான்னு தெரியல. என்னக்கா? ஆமா பத்தியா, நம்ம போய் ஒரு எட்டு பார்க்கலாம்னா அன்னைக்கே மாமியாலும் மருமனும் சல்லுபுடுன்னு விழுந்துட்டாள்வே. வேற எங்கிட்டு கூடி போய் பார்க்க? நம்ம அவ்வளோ அப்படி விழுந்தாலும் அந்த பிள்ளைக்கு எப்படியாச்சும் என்ன இருக்கும்னு யோசிக்கும். யாருக்குக்கா அடிபட்டிருக்கு? இரு வள்ளி சொல்லியே. என்ன, எனக்கு ஒரு 1/2 லிட்டர் தாங்க. சின்ன பொண்ணுக்கு நாத்தனா வீட்டுக்காரர் இருக்காம்ல வள்ளி? ஆமா, அவன் என்னமோ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்லி தலையில கெட்டு போட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தான். கணக்கு எழுதுவா? ஐயா, நான் எப்பவும் கணக்கு தானே எழுதுவேன். 1ஆம் தேதி போட்டு தான் கணக்கு முடிப்பேன். இப்பதான் 1ஆம் தேதி முடிஞ்சது. அடுத்து இன்னும் 15 நாள் கிடக்கல. கணக்குல எழுதிட்டு பாலத்தாங்க. அப்புறம் என்னக்கா ஆச்சு? விஜயக்கா, கொஞ்சம் தள்ளிக்கங்கக்கா, நான் வாங்கிக்கிறேன். போ அப்போ வள்ளி, நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம் வா. எனக்கு ஒரு 1/4 லிட்டர்னே. எங்க விட்டேன்? சின்ன பொண்ணு நாத்தனாரோட புருஷன் ஆஸ்பத்திரியில கிடக்காமதோட விட்டியாக்கா? பார்க்க போயிருந்தோமா? போன இடத்துல பார்த்துட்டேன்னா அந்த பையலை பார்த்தா, ஏ அப்பா, அவ்வளோ தலையில ரத்தம் போய் ஒரே ஆவியத்து போய் படுத்து கிடந்தான் பார்த்துக்கோ. அது எப்படிக்கா? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருக்கா, அம்பிட்டுக்கான ரத்தம் போயிடுது. யாருக்குண்டா? அவள்வ தான் சொல்லுதால்வோ, நாங்க கேட்டுக்கிட்டோம். ஆனா அந்த பையலை பார்த்தா அப்படி தெரியல பார்த்துக்கோ. நாங்க பார்க்க போய் இப்படி பதறி போய் பேசணும் பார்த்துக்கோ. பிள்ளை பாருங்க வைங்க அப்படின்னுட்டு. அதுக்கு போய் அவ சின்ன பொண்ணு இருக்கா பாரு, சின்ன பொண்ணு, அவ மாமியார் 2 பேரும் சேர்ந்து வள்ளு 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 வள்ளுன்னு வந்துட்டாங்க எங்கிட்ட. எப்படி நீங்க சொல்லுறதுக்கு வருவியா? உங்களை யாருங்க கூப்பிட்டா வச்சானுக்கிட்டு? அது ஏம்க்கா, ஒரு கெதி இல்லாத மனுஷரை பார்க்க போனதுக்கா இப்படி ஆசினால்வே? ஆமாக்கா, தள்ளு பிள்ளைன்னு விழுந்துட்டாள்வே. எங்களுக்கே சங்கடமா போச்சு. ஏன் தான் போனோமோ நினைச்சிட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க.
அவள்வா அப்படி சல்லுப்புன்னு விழுந்தாலும் இப்பவும் நாங்க என்ன நினைக்கோம், ஒரு எட்டு போய் அந்த பேல போய் பார்த்துட்டு இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாள்வா என்னன்னு தெரியலையான்னு யோசிக்கும். நம்ம நல்ல மனசு எவ்வளவுக்காவது புரியுதா பத்தியா? சவம் அவ்வளவுதானே, விடுங்கக்கா. இதெல்லாம் போய் நம்ம ஏன் போட்டு பாத்துக்கிட்டு வாங்க வீட்டை பக்கம் போவோம். ஆமா, நம்ம அளவுக்கு எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்கா? ஐயா விவரம் கேட்கான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாள்வல. சின்ன பொண்ணு வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன மல்லிகாக்கா? சின்ன பொண்ணு உனக்கு ஆயுசு 100 தான். ஏம்க்கா உங்களை கூட்டுறதுனால எனக்கு ஆயுசு 100 ஆயிட்டோ? இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன் பாத்துக்கோ. என்னக்கா நினைச்சியா? வாங்கி வச்ச பாலை கொண்டு போய் சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்துருவோம்னு நினைச்சீங்களோ? அது இல்ல சின்ன பொண்ணு, போ வாங்கிட்டு ஒரு விஷயம் கேட்கன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ சிரிப்பு கட்டிட்டு கிடக்கா. என்ன விஷயம்க்கா? கேளுங்க. உன் வீட்டுல ஏதோ பிரச்சனையாம்ல சின்ன பொண்ணு. உன் நாத்தனார் வீட்டுக்காரு கீழே விழுந்து தலையில அடிபட்டு ரத்தம்லாம் போய் உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காராம்ல. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாலுங்களா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த வள்ளி லதா விஜயா 3 பேரும் தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் பாலம் வாங்கிட்டு என்ன ஏதுன்னு கேப்போம்னு நினைக்கக்குள்ளே போயிட்டாலும் பத்துக்கோ. அந்த சில்லட்டையிலா அவள்தான் பொண்ணுனா புழுத்துட்டு வாழ்வாக்கா. அப்ப அப்படி இல்லையே சின்ன பொண்ணு, அவ்வளவு சும்மா பேசிட்டு எழுதாளோ. நாத்தனார் வீட்டுக்காருக்கு அடிபட்டதெல்லாம் உண்மைதான்க்கா. ஆனா இவள்வ சொல்ற மாதிரி 6 பேரெல்லாம் உடல, நல்லாதான் இருக்காரு. லேசா ஒரு அடிதான், ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு அன்னைக்கு சாயந்தரமே நாங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோமே. அப்படியா? சரி சரி, நல்லா இருக்கானே அந்த பையன்? இப்ப எதுவும் பிரச்சனை இல்லக்கா, நல்லாதான் இருக்காரு. இவளும் சொல்ல பார்க்கல எனக்கே படபடன்னு வந்துட்டு சின்ன பொண்ணு. உயிருக்கே போராடுத நிலைமைங்கல யாருக்கு தான் பயம் வராது சொல்லு. காலங்காத்தால எப்படி பேசிட்டு போயிட்டாலோ பேரு. என்ன பொம்பளைலாம் இருக்காள்வே ஆளு லட்சணமும். அவள புத்தியே அதானக்கா. ஆமா அதை சொல்லு. அதான் எவன் எது சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடாது. சரி இப்ப நீ எங்க போய்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு? இட்லி வைக்க மாவு வாங்க போறோம்க்கா. ஐயா காலம்பரே போலாம்னா 8 மணி அப்போதான், ஒரு நிமிஷம் கல்யாணமா மாவு. வேகமா தான்க்கா போய்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்தனா அப்படியே உங்ககிட்ட பேசிட்டே நின்னுட்டேன். சரி நான் போய் வாங்கிட்டு வரேனக்கா. சரி சரி போ. அருளு, இவ்வளவு நேரம் அம்மா உனக்காண்டி பேசுனேன், ஏதாவது ஞாபகம் இருக்காயா? ஞாபகம் இருக்கு. என் தங்க மன உனக்கு ஞாபகம் வந்துட்டா? அம்மைக்கு தெரியும்ல, எந்த பிள்ளைனாலும் சரி தாய் குரலை கேட்டாலே அவனுக்கு எல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். நான் தான் பொண்டாட்டி மண்ணாங்கட்டின்னு எவா வந்தா என்ன, பெத்த தாய்க்கு ஈடு வருமா? அதான் நான் பேசினவனே உனக்கு அத்தனை ஞாபகம் வந்திருக்கு. கூழுப்பு எடுத்தவா பாத்தீங்களா? என் பிள்ளைக்கு நான் இவ்வளவு நேரம் பேசுனதுல எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆமா மினியா, நீங்க இவ்வளவு நேரம் மூச்சை கொடுத்து பேசுனதுல எந்த பலனும் இல்லாம போயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஞாபகம் வந்துட்டுன்னு சொல்லிட்டாவோ. நீங்க எப்பவுமே இருந்து கதை சொல்லிருக்கிய. அவ பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து கெட்டி கொடுத்ததுல இருந்து இத்தனை விஷயம் சொன்னா அவளுக்கு ஞாபகம் வராம இருக்குமா? பேசுங்க மினி, மறுபடியும் ஞாபகம் போயிடாம. நீங்க பேச பேசதான் இன்னும் நிறைய மீண்டு வருவோவோ. நான் பேசி என் மாவனை மீட்டு கொண்டு வரேன். அருளே, உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்துட்டுன்னு சொல்லல? நீங்க இவ்வளவு நேரமா சொன்ன கதை எல்லாமே ஞாபகத்துல இருக்குமா? ஏல இவ்வளவு நேரம் காட்டு கத்து கத்திருக்கேன். நீ பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து அவ்வளவு கதையும் சொல்லிருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்குங்கயோ? உன்கிட்ட எல்லாம் பேசவே வேஸ்ட். விளங்காத பையில உசுர கொடுத்து இவ்வளவு நேரம் பேசணும் இல்லை, என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. படுபாவி, உனக்கு என்னைக்கெல்லாம் நினைவு வந்து தொலைய போகுது? இப்படியே மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்க. எத்தே மா தாயே, இவ்வளவு நேரமா மா வாங்க போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வருவேன். இவ்வளவு நேரம் பசியோட கிடக்கவா? ஏன் மறுமுளையும் விட்டு நேரம்? எத்தே நான் போன நேரம் கடையில மாவே இல்லத்தே, 2 தெரு தள்ளி போய் வாங்கிட்டு வரேன். மேற்கொண்டு கொண்டு இந்த தம்பிட்ட எல்லாரும் உட்காந்து பேசினா தானே நினைவு வரும். உட்காந்து ஏசிட்டு கிடக்காவே பிற எப்படி ஞாபகம் வரும்? யோ ஏன் அவங்கிட்ட பேசணுமா ஏசணுமாங்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் சுவாலி கதையை பருப்பா. ஏன் மினி அவளை அப்படி பேசியா? நீங்க இட்லி கட்டியிருந்தானே 2-3 தெரு தள்ளி போய் மாவு வாங்கிட்டு வந்திருக்கா. மாவு வாங்கிட்டு வந்தா போய் இட்லி வைக்க இல்லாம எதுக்கு தேவையில்லாதெல்லாம் முக்க நினைச்சிட்டு இருக்கா? நான் இவ்வளவு நேரம் என் அவங்கிட்ட எவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தேன் பார்க்கத்தானே செஞ்சியா? என்னமோ நான் மட்டும்தான் என் அவனை ஏசிக்கிட்டு இருக்கனக்கா சொல்லுதா? இவ்வளவு நேரம் உசுர கொடுத்து அவனுக்கு நினைவு வரதுக்கு எவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு தெரியுமா? அதெல்லாம் வந்த உடனே என்னமோ நானேமா பேசா என்கிட்ட. எனக்கு தெரியாத என் அவங்கிட்ட பேசணுமா ஏசணுமா? நீவா சொல்லிதான் எனக்கு தெரியுதோ. என்ன செய்ய, சில ஜென்மங்களுக்கு சொன்னாலுமே புரியாத. எது என்ன சொன்ன? பிறகு கிட்டத்தட்ட அந்த தம்பி பேசண்ட் மாதிரி இருக்கான். அவன்கிட்ட கடந்து கத்திட்டு கிடந்தேன்னா அவனுக்கு உள்ள ஞானமும் போயிட்டுனா என்ன செய்ய? நீங்க கத்து வேலை தெரு முக்கு வரைக்கும் கேக்கு. இந்த கணக்கு நினைச்சா நல்லா இருக்கவே மூளை குழம்பி தெருவோட போயிருவான். ஏற்கனவே மண்டைக்கு வழி இல்லாம இருக்கவன்ட்ட இவ்வளவு தூரம் பேசினீங்கன்னா யாரும் வேண்டாம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட போறாரு. அதான் நடக்க போகுது. ஏன் சின்ன பொண்ணு சேட்டா அமைதியா தான் இரேன். பேச வேண்டிய இடத்துல பேசிதான்தே ஆகணும். என்னைய நீங்க அதிகாரம் பண்ணலாம், எனக்கு மாமியாருங்கலாம். எவ்வளவு வந்து நீ அதிகாரம் பண்ணா சோழி கழுதைய பாருன்னு கேட்காவ. நான் இப்படி போய் அவ வீட்டுல இருந்து அதிகாரம் பண்ண முடியுமா? நிறுத்தவளே, எப்ப இவ்வளவு தூரம் என்ன நீ பேசிட்டியோ இனி இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். உடனே என் மவனை கூட்டு நான் வீட்டுக்கு போறேன். மைனி மர்மனை கூட்டிட்டு பேராதிய மைனி, நல்லா இருப்பிய? இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கு சரியாயிரும். பேச பேசதான் சரியாகும். நீங்க இவ்வளவு நேரம் பேசினது என் மர்மனுக்கு தெரியாது பத்தியா? அதனாலதான் அவ விளையாட்டுத்தனமா என்னமோ பேசிட்டா. நீங்களும் அவளை கொஞ்சம் வரம்பு மீறி பேசினீங்க. அந்த அன்னைக்கு அவ கோவத்துல பேசிட்டா. இதை ஒரு பெரிய விஷயம் ஆக்காதிய மைனி. எது நான் வரம்பு மீறி பேசினா? அவ இதுல தலையிட்டா நான் வாயை மூடுன்னு தான் சொன்னேன். அதை தவிர நான் வேற எதுவுமே சொல்லலையே. அப்படி இருக்கல ஒரு வயசு மூத்தவளை பார்த்து நீ பேசினா நல்லா இருக்கணும் நாசமா பெறுவான்னு சொல்றாளே. இப்படி வாய் கொழுப்பு எடுத்தவா இருக்க வீட்டுல எல்லாம் நான் இருக்க மாட்டேன். நான் இப்பவே என் மவனை கூட்டு கிளம்புதேன் பாரு. எம்மா போய் தொலைதான்னு விடுமா. அவ வீட்டுல இருக்க தண்ணி நிம்மதியே இருக்காது.
அதுக்கு இல்ல மக்களே, இப்போ மருமனையும் கூட்டு போயிட்டானா நீ என்ன செய்வா? மருமனுக்கு வேற உன்னை பத்தின ஞாபகமே இல்ல. வேற எவனையும் கெட்டி வச்சாலும் வச்சிருவாட்டி. அவ அப்படிப்பட்ட ரப்ப பிடிச்சவா. அப்படியெல்லாம் அவ என் புருஷனை கூட்டிட்டு போயிட முடியாது. முதல்ல அந்த ஆள் அவ கூட போனா தானே ஆச்சு. என்னட்டி சொல்லியா? அவ அம்மா கூப்பிடல பிற அவரு போக மாட்டாரா? வெறும் தைரியம் கட்ட மனுஷன். அம்மாக்காரி ஒரு முறைச்சாலே பயந்துருவாரு. வாழன்னு கூப்பிடும்போது போகமலா இருப்பாரு. நீ சொல்றது உண்மைதாம்மா. என் மாமியா கூப்பிட்டா என் வீட்டுக்காரி என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு அவ பெறத்த போத்தான் செய்வாரு. பிறகு அவ வாட்டுக்கு போட்டுங்க. ஆனா இப்ப என் வீட்டுக்காருக்கு அவரே யாருன்னு ஞாபகம் இல்லையே. அவ அம்மா கூப்பிட்டா மட்டும் அவருக்கு நினைவு வந்து எங்க அம்மா கூப்பிட்டானா பேர போறாரு. இவ வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவர் கேட்க ஒரே கேள்வி, நீங்க யாருங்க தான் கேட்க போறாரு. கிட்டத்தட்ட 3 நாள் அவர் அதான் கட்டு கிடக்காரு. அவர் வரலன்னா இவ விட்டுட்டா தேடுவா. என்னன்னாலும் அவரை இழுத்துட்டு போயிருவாளட்டி. அது எப்படிமா? அவர் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இழுத்துட்டு போவா? எனக்கு பயமா இருக்கட்டி. இப்ப இவ கூப்பிட்டு அவர் போயிட்டாருன்னு நீ தனியா தான் நிக்கணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ ஒரே அடியா அவளை கெஞ்சாத. போனா போய் சேருதா. ஒரே அடியா அவளை தாங்க தான் தலைகீழ போறா. இன்னமோட்டி உன் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு தான் பயமா இருக்கு. பயந்து செத்தா வாழவே முடியாதுமா. தைரியமா துணிஞ்சு நில்லு. பாத்துக்கிடுவோம் என்ன நடந்தாலும். எத்தனை நாளைக்கு இவ குட்ட குனிஞ்சுக்கிட்டே கிடக்க? என்னமோ சொல்லியாட்டி எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது. எம்மா நடக்குன்னு விடு. நீ படப்படன்னு வந்து இப்ப நீ மல்லாந்து என்னத்தையும் மறந்து தொலைஞ்சிடாத. பிறகு என் புருஷனை காப்பாத்த பார்த்தாலும் உன்னையும் காப்பாத்த எனக்கு ஆவி இல்ல. சரி மக்களே, நான் அமைதியா இருக்கேன். குந்தாணி கிளவி ஒரு நிமிஷம் என்ன வரத்து வரா? என்னமோ என்ன வேலைக்காரி மாதிரி வேலையா வீட்டடக்கா? இவட்டெல்லாம் எப்படி பொறுத்து போகணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல ஆர்லே, கிளம்பல, நம்பிட்டு போவோம். நீங்க யாருன்னே தெரியலையே எனக்கு. ஏ, இன்னொரு வாட்டி யாருன்னு தெரியல மோரன்னு தெரியலன்னு சொன்ன வாயை கிழிச்சு போடேன் பாத்துக்கோ. நான் தான் உன்னைய பெத்தவா. என்கிட்ட எத்தனை தடவை அந்த வார்த்தையை கேட்ப நீ? இங்க பாருங்க, என்னையும் கொஞ்ச நேரம் பேச விடுங்க. எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னை ஏசுதீங்க, திட்டுதீங்க. நான் எப்படி உங்க கூட வாரது? என்ன கூட்டு போய் அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்கன்னா நான் என்ன செய்வேன் ஆன்ட்டி? என்ன கிளவிய பார்த்து ஆன்டிங்க? அவன் பொண்டாட்டிய பார்த்து கேட்டாலும் பரவாயில்லங்களாம். ஞாபகம் தானே இல்லாம போச்சு. கண்ணுமா தெரியாம போச்சு. என்ன சொன்ன? பித்த தாயை பார்த்தாலும் ஆண்டி தோண்டிட்டு கிடக்க லூசு பயல. பாருங்க, நான் இப்பதான் சொன்னேன் நீங்க என்ன அடிப்பீங்க, கொடுமைப்படுத்துவீங்க. நான் அதே மாதிரி தான் பண்ணுதீங்க. என் வீட்டுக்காரன் பேச பார்த்தா பழசு மறந்த மாதிரி தெரியலையே. சின்ன பையனாவே மாறிட்டாரோ? நாளைக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிழவிக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த வாரேன். என் ஆக்டிங் அவ பார்த்தது இல்ல, இப்ப பாப்பா. இல்ல இடும்புத்தனம் பண்ணாத, ஒழுங்கா என் கூட வந்துரு. ஹலோ, அவர் தான் உங்க கூட வர விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன வாவான்னு பாடா படுத்திக்கிட்டு இருக்கிய? நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிடுவோம். என்ன விலையே, என் மவன்காரன் என்னை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே காரணத்துக்காண்டி அப்படியே அவனை ஓம் பக்கம் வளைச்சு போட்டுக்கலான்னு பாக்கியோ? ஷூ, இந்த சவுண்ட் எல்லாம் அங்க போடக்கூடாது. சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாருன்னா தெருவுல போய் கத்துங்க. இது வீடு, சந்த கடை கிடையாது, புரியுதா? கத்தாம சைலண்டா பேசணும். அப்படி இல்லையா வாயை மூடிட்டு போயிட்டே இருங்க. இடி, என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? அம்மா நீ வாயை மூடிட்டு நில்லுமா, நான் பாத்துக்கிட்டேன். என்ன பார்த்தா வீட்டை விட்டு போன்னு கேட்ட? ஆமா, நீங்களா போறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. போனா போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். இப்ப என்ன? நானாவா பொங்க நேரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா நேரத்துல இருந்து உங்களை தாங்கி தடுக்கி இருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தா. தலைக்கு மேல போறீங்க. இருக்க விருப்பம் இருந்தா இருங்க, அப்படி இல்லாட்ட போயிட்டே இருங்க. நான் என் வீட்டுக்கார பாத்துக்கிடுவேன். பாப்பமிட்டி, என் புள்ள என் கூட வரானா இல்ல உன் கூட இருக்க போறானு அவனே சொல்லட்டும். அதையும் தான் பாத்துருவோமே. இல்ல முடிவா கேக்கேன். அம்மா கூட வருவியா வரமாட்டியல? அத்தான் நீங்க இங்க இருக்க போறீங்களா இல்ல அவங்க கூட போறீங்களா? நீங்க யாரு? பயப்படாதீங்க அத்தான், நானும் உங்களுக்கு சொந்தக்காரி தான். ஏன் அத்தனார் மீனா என்ன அழகா ஸ்கோர் பண்ணியா? ஒரு வகையில இது கூமுட்டைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அதுவும் நல்ல முட்டையா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? இங்கே இருக்கணுமா இல்ல அவங்க கூட போகணுமா? நீங்க சொல்றதுதான் முடிவு. சொல்லுங்க, அவங்க கூட போறீங்களா இங்கே இருக்கீங்களா? யோ கையெடுவலே, ஒரே அடியா பாடிச்சுக்கிட்டு இருக்க. இத்தனை பேர் நிக்கும் பூசங்காரனை இப்பதான் கொஞ்சிக்கிட்டு இருப்பியவளா? அறிவில்ல உனக்கு? இங்க பாருங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இங்க இருக்கீங்களா அவங்க கூட போறீங்களா? இல்ல பதில் சொல்லல. சொல்லுங்க அத்தான், நீங்க சொல்றதுதான் எல்லாமே. வாய தொரல முட்டா பேல. நீங்க வெரி குட் பாய். அதனால நீங்க எது சொன்னாலும் ஓகே. உங்களுக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்கா இல்ல அவங்களோட போக பிடிச்சிருக்கா? ஏல அவளை நம்பாதல, வெறும் விளங்காதவா என் கூட வாழ. கடவுளே, நான் இப்ப என்ன சொல்லன்னு தெரியலையா? இவங்களை பார்த்தா பயமா இருக்கு, அவங்கள பார்த்தா அவங்க கூட இருக்கலான் இருக்கு. ஆனா சொன்னா இவங்க அடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. என் உசுரை வச்சு ஊஞ்சல் ஆடுதாங்களே கடவுளே. சொல்லி தொலையம்ல. நான் உங்க கூட வரமாட்டேன். நீங்க என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் அவங்க கூட தான் இருப்பேன்.